ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்ட்டாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க தெலுங்கு படம். படத்தோட நேம் த ஃபேமிலி ஸ்டார். இது ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி ட்ராமா. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறது முன்னாடி சினிமா ரசிகன் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஓல்ட் இஸ் கோல்ட், ஒரு பார்வை, சஜஸ்டட் மூவிஸ், ஷார்ட் ரிவ்யூஸ், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்டென்ட்டில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதெல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே சின்ன ஹெல்ப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். ஹீரோவான விஜய் தேவர்கொண்டா மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அப்பா அம்மா கிடையாது. பாட்டி, அண்ணன், அண்ணி, இன்னொரு அண்ணன், அண்ணி, அப்புறம் ஒரு அண்ணன் குடிகாரராக இருக்காரு, இன்னொரு அண்ணன் பிஸ்னஸ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அவங்களோட பசங்கன்னு ஒரு பெரிய ஃபேமிலியை தான் ஒரே ஆளாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஃபுல் ஃபேமிலிக்கும் இவரோட இன்கம் தான் பேஸாக இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவர் லைஃப் ஸ்டைலை மாற்றி அந்த ஃபேமிலியை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ அழகாக இருக்கிறதுனால அவரை சுற்றி இருக்க பொண்ணுங்கள்லாம் அவரை லவ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோவோட பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட், அப்புறம் அந்த என்டையர் ஃபேமிலியை பார்த்துக்கணுங்கிற சூழ்நிலையெல்லாம் தெரிய வரப்ப அவரை விட்டு ஒதுங்கிடுறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் விஜய் தேவர்கொண்டாவோட மேல் வீட்டு போர்ஷனுக்கு ஹீரோயினான மிர்னால் தாகூர் குடி வராங்க. ஸ்டார்டிங்கில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் லைட்டாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஆனால் போக போக ஹீரோவோட ஃபேமிலியோட டோட்டலாக அட்டாச் ஆகுறாங்க. ஹீரோ கூட அட்டாச் ஆகுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் கிட்டத்தட்ட காதல் மலருது. இந்த சூழ்நிலையில் விஜய் தேவர்கொண்டாவுக்கு மிர்னால் தாகூரை பற்றி ஒரு உண்மை தெரிய வருது. இதனால் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் த ஃபேமிலி ஸ்டார். ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ். எல்லாரும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்தளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னே சொல்லலாம். குறிப்பிட்டு சொன்னால் ஹீரோவான விஜய் தேவர்கொண்டா, அப்புறம் ஹீரோயினான மிர்னால் தாகூர், இவங்களோட ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறது விஜய் தேவர்கொண்டாவோட பர்ஃபார்மன்ஸ் தான். ஒன் மேன் ஆர்மியாக அவர் அதை தாங்கியிருக்காரு. ஹீரோயின் அவருக்கு சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு எந்த அளவு பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ஒரு நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தோட ஒளிப்பதிவு, பேக்ரவுண்ட் மியூசிக். இந்த ரெண்டு விஷயங்களும் ஒரு ரொமான்டிக் ஃபேமிலி ட்ராமாவுக்கு எந்த அளவு சப்போர்ட் பண்ணணுமோ அந்தளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இது படத்தோட ஃப்ளோவுக்கு இந்த ரெண்டு விஷயங்களும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பாசிட்டிவ் எனப்பட்டது படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவு போர் அடிக்காமல் கொண்டு போயிட்டாங்க. அடுத்ததாக இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எனப்பட்டது படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் பிளே. படத்தோட செகண்ட் ஹாஃப் எங்கே ஸ்டார்ட் ஆனச்சோ அதே இடத்துலையே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. யூஎஸ் போகிறாங்க, அதுக்கப்புறம் படத்தில் எதுவுமே நெக்ஸ்ட் லெவல் போகவே இல்லை. சுற்றி ஒரே கண்டென்ட்லேயே போயிட்டுருக்கு. அடுத்து இதுதான் நடக்கும், அடுத்து இதுதான் நடக்குங்கிறத நம்மளால் ஈஸியாகவே கெஸ் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் பிளேயில் தான் செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப்லேயும் தேவையில்லாமல் ரெண்டு ஃபைட் சீக்வன்ஸுக்காக ரெண்டு வில்லன்களையும் உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்துக்கு வில்லன் தேவையில்லை, இருந்தாலும் ஃபைட் சீக்வன்ஸுக்காக இவங்க வில்லன்களை உருவாக்கியிருக்க தேவையில்லையோ அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு. அடுத்ததான் இந்த படத்தில் சாங்ஸ் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை, சுமாராக தான் இருந்துச்சு. படத்தோட ஃப்ளோவுக்கு அது தடைக்கல் மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. நெக்ஸ்ட் நெகட்டிவ்னு எனக்கு பட்டது படத்தில் இருக்க லாஜிக் மிஸ்டேக். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி டோட்டலாக லாஜிக்கே கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்குது, அது ஒன்று ஒன்றா சொன்னால் ரிவீல் ஆகிற மாரி ஆயிரும். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் டோட்டலாக லாஜிக்கே இல்லாமல் தான் கொண்டு போயிருக்காங்க. ஓவராலாக சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டேரக்டரான பரசுராம் இதுக்கு முன்னாடி விஜய் தேவர்கொண்டா வச்சு கீதா கோவிந்தம்ங்கிற ஒரு படத்தை கொடுத்தாரு. அந்த படம் நல்லாவே இருந்துச்சு, பெரிய ஹிட் ஆனிச்சு. அந்த டீம் திரும்பி ஜாயின் ஆகுறதுனால படம் நல்லா இருக்குமோ அப்படின்னு நான் நினச்சேன். பட் இந்த படம் டோட்டலாக சொதப்பல்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம். இந்த ரிவ்யூ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட முடிவை நீங்களே எடுத்துக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.